everyone, welcome back to Hello Grace YouTube channel. So last two sessionல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணோம்னா எப்படி வந்து SQL server and SQL database management system வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ யூஸ்வலாக அந்த டேட்டாபேஸ் கான்செப்ட் எதுக்காக வந்துட்டு இந்த ஆர்பிஐக்குள்ளே இன்வால்வ் ஆகுது, ஸோ வாட் இஸ் த யூசேஜ் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் டுட்டோரியல் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு பேசிக்காக எப்படி வந்து ஒரு கொரி வந்துட்டு ரைட் பண்ணுறது, டேட்டாபேஸோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி அந்த கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, எங்கே ரிசல்ட்டை செக் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஒன் நியூ டேபிள். அந்த டேபிள் வச்சு தான் நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஒரு நியூ ரெக்கார்டை வந்துட்டு ஆட் பண்ணுறது இல்லை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபாலோட் பை மேனுவலாக வந்து எப்படி வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து டைனமிக்காக டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி எக்ஸல்லேருந்து டேட்டா வந்துட்டு டிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை வெப்லேருந்து எப்படி டேட்டா வந்துட்டு டேட்டா பேஸ்க்கு வந்துட்டு நியூ ரெக்கார்டை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ திஸ் வீடியோ இஸ் அபவுட் ஹவு டு இன்சர்ட் டேட்டா into a data table. அது வந்து நியூ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நியூ டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்துட்டு பண்ணுறதுன்றதை இந்த செஷனில் பார்ப்போம். ஸோ எஸ், ஆஸ் ஐ செட் ஏர்லியர், ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த W3S ஸ்கூலில் இருக்கிற எஸ்கியூஎல் டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எனி கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆர்பிஐயில் எஸ்கியூஎல் இன்வால்வ் ஆகி வந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து கிரியேட் ஒரு நியூ டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன சின்டெக்ஸ் அப்படின்றத பார்த்தோம். சேம் சின்டெக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் வந்து வேறு டேபிள், இந்த டேபிளுக்கு பதிலாக வந்து நம்ம வேறு டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சின்டெக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி தட் அண்ட் கோ டு யுவர் SQL database management system. இங்கே வந்துட்டு நம்ம யூஐ பார்த்துக்குன்னு தனி ஒரு டிபி வச்சுருக்கோம். அந்த டிபியில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அண்டர்ஸ்கோர் யூஐ பார்த்துன்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்துட்டு புதுசாக வந்து ஒரு கொரி கிரியேட் பண்ணி அதில் நமக்கு வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணி இந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரியேட் டேபிள், ஒரு நியூ டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். தட் இஸ் EMP டேட்டாபேஸ் அப்படின்றது. ஓகேங்களா? டேட்டாபேஸ் EMP டேட்டாபேஸ் அப்படின்றது வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்சன் ஐடிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா எம்ப்ளாயி ஐடி. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயி ஐடி EMP ஐடி கிரியேட், தட் இஸ் இன்டீஜர். அண்ட் லாஸ்ட் நேமுக்கு பதிலாக நான் வந்து ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதோட எம்ப்ளாயி நேம் வச்சுக்கோங்க, EMP நேம், அண்ட் அதோட லென்த் வந்து 255 அண்ட் வேக்கர். ஓகே, தட் இஸ் நான் ப்ரீவியஸ் செஷனில் இதெல்லாம் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்துட்டு நேம், அடுத்து வந்து நான் சிம்பிளாக வந்துட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுப்பேன். இட்ஸ் அபவுட் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ DPRT டிபார்ட்மெண்ட். ஓகே, டிபார்ட்மெண்ட்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வேக்கர் அண்ட் 25 கேரக்டர் லிமிட் வச்சுப்போம். ஸோ இது நமக்கு ரெண்டும் தேவை கிடையாது. ஸோ அதனால் ரிமூவ் திஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். அந்த டேபிள் ஸோ நான் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நம்ம வந்துட்டு எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது மேனுவலாகவும் பார்த்தோம். சேம் டைம் வந்து யூஐ பாத்தில் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணியும் பார்த்தோம். அந்த ஃப்ளோ வந்துட்டு திஸ் இஸ் SQL கிரியேட் டேபிள், இந்த டேபிள் தான், இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் வந்து பார்த்தோம். ஸோ இந்த செஷன்லேயும் வந்து டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது மேனுவலாக அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எஸ், ஒரு டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த டேபிள் கிரியேட் ஆகிடுச்சா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்படின்னு பார்க்கறதுக்கு செலக்ட் கொரி யூஸ் பண்ணோம். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், EMP ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஆட் ஆச்சு.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து ஒரு ரெக்கார்டை வந்து எப்படி இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த SQL W3 ஸ்கூலில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஸோ திஸ் இஸ் த கொரி இன்சர்ட் இன்டு தான் வந்துட்டு நியூ ரெக்கார்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சர்ட் இன்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் நியூ ரெக்கார்ட்ஸ் இன் அ டேபிள் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் insert into table name ஓகேங்களா. இந்த டேபிள் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணணும். நம்மக்கிட்ட வந்துட்டு எம்ப்ளாயி டேட்டாபேஸ் அப்படின்றது தான் டேபிள் நேம். காலம் 1 காலம் 2 காலம் 3 ஸோ பேஸ்டாக நம்மளுடைய காலம் எத்தனை இருக்கோ ஸோ அத்தனைக்கும் வந்து நம்ம நேம்க்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ் வந்து ஃபாலோட் பை இந்த காலம்க்கு என்ன வேல்யூவோ அதுக்கான வேல்யூ, இந்த காலம் நேமுக்கு என்ன வேல்யூ அதுக்கான வேல்யூ வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட். ஸோ அடுத்தது வந்து இன்னும் சிம்பிளஸ்டான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து காலம் வந்து நீங்கள் ஆர்டராக வந்துட்டு காலம் நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. லைக் வந்து எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட். ஸோ அதை நம்ம வந்து காலம் நேம் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்து வேல்யூஸ் வந்துட்டு லைக் வந்து எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 2 மெத்தடில் வந்துட்டு பாஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட் மெத்தட்லேயே வந்துட்டு நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கொரியை வந்துட்டு டிபிலேயே SQL டேட்டாபேஸ்லேயே வந்துட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது அது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு UiPath ஸ்டூடியோவில் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து யூஸ்வலாகவே வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நான் இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வந்து நான் என்ன நேம் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் எம்ப்ளாயி டேட்டாபேஸ் அப்படின்றது இந்த டேபிள்குள்ளே நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, தட் இஸ் எம்ப்ளாயி டேட்டாபேஸ். காலம் 1 வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி அண்ட் ஃபாலோட் பை எம்ப்ளாயி நேம் and followed by department. Okay, and that's it. ஸோ என்னுடைய காலம் வந்து அதோட எண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது வேல்யூஸ் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா லெட்ஸ் சே வந்து 1 2 3 அப்படின்றது இது வந்து நம்பர்ன்றனால நான் வந்து இது சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கல. பட் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து எம்ப்ளாயி நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரிங். அண்ட் ஸோ இங்கே வந்து நான் வந்து ரே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் வந்துட்டு ஸோ ரேக்கு வந்துட்டு நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணுறேன். ஸோ இந்த கொரி வந்து நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த கொரியை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எஸ், 1 row அஃபெக்டட். அகெயின் இந்த செலக்ட் கொரியை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் எஸ், 1 row வந்து 1 row வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு இந்த கொரி வந்து நான் இந்த கொரி இஸ் ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த கொரியை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னா ஸ்டூடியோவுக்கு போவோம். ஸ்டூடியோவில் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டிபி கனெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான கொரி என்னன்றதை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த ரன் கமெண்ட்டில் ஆட் பண்ணி அடுத்தது வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ சேம் ப்ரொசீஜர் வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் 2 செஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் கெட் கிளாரிட்டி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் கனெக்ட் டு டேட்டாபேஸ். ஓகே, தென் கண்டிப்பாக ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு டிஸ்கனெக்ட் த டேட்டாபேஸ், ரைட். ஸோ அடுத்தது வந்துட்டு நான் வந்து ரன் கமெண்ட். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷன்லையும் சரி இப்போவும் சரி நம்ம ரன் கமெண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து அப்கமிங் செஷனில் வந்து பார்ப்போம். ஓகே, ரன் கமெண்ட். ஸோ இந்த 3க்குமே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் கனெக்ஷன். ஓகேங்களா, நம்ம ஒரு கனெக்ஷனை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அந்த கனெக்ஷன் என்னென்னா நம்ம UiPath ஸ்டூடியோவிலேருந்து நம்ம இந்த டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுதான். நான் வந்து கிளிக் ஆன் கான்ஃபிகர் கனெக்ஷன். ஸோ ஆல்ரெடி உங்கள் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நியூ கனெக்ஷன் அப்படின்னா நீங்கள் டேட்டா சோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்வர் நேம் வந்து என்டர் பண்ணணும். சர்வர் நேம் வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த டேட்டாபேஸ்லேருந்து இந்த சர்வர் நேமை வந்து நீங்கள் கனெக்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் செஷனில் ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கனெக்ஷன் சர்வர் நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட்டாபேஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து UiPathன்ற டிபி தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் கனெக்ஷன் செக் பண்ணுறேன். எஸ், ஓகே. நவ் கிளிக் ஆன் ஓகே. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து நான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே வந்து நான் கனெக்ஷன் வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு நான் கான்ஃபிகர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த கனெக்ஷனை வந்துட்டு நான் காமனாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் வந்து டிபி கனெக்ஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே,
I created DB connection. அந்த connection தான் இந்த run command. So இந்த particular activityக்கு properties panelல existing connectionல DB connection call பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து கொரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். இன்செர்ட் கொரி நான் வந்து அதை லேட்டர் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த டிஸ்கனெக்ட்லேயும் வந்துட்டு நான் டிபி கனெக்ஷன் அப்படின்றத பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஸோ ஒன்லி திங் இஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த இன்செர்ட் கொரியை வந்துட்டு நம்ம அங்கே வந்து பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கேயே வந்து செக் பண்ணிட்டோம், திஸ் கொரி இஸ் ரன்னிங் பர்ஃபெக்ட். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா UiPath ஸ்டூடியோவில் போயிட்டு ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் எடிட் கொரி, மேக்ஸிமைஸ் பண்ணிப்போம். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம வந்து இந்த கொரியை வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே மேனுவலாக வந்துட்டு வேல்யூ கொடுத்துருக்கும். ஸோ அந்த மேனுவலாகவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். UiPath ஸ்டூடியோவிலேருந்து நம்ம வந்து டிபியோட கனெக்ட் பண்ணி அங்கே வந்து டேட்டா வந்து இன்செர்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைனமிக்காக வந்து நம்ம ஸ்டெப் இன்ட்ரூ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 1 to 4 கொடுக்குறேன். ஓகேங்களா, நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. 1 to 4 கொடுத்துருக்கேன். ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து ஸ்டெல்லா அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து சேல்ஸ் வந்துட்டு சேல்ஸுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இப்போ வந்துட்டு நான் கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நமக்கு 3 ஆக்டிவிட்டீஸுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம வந்து டேட்டாபேஸ் போய் செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த செலக்ட் குறி வந்து ட்ரிகர் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எஸ், we have 1 to 4 and ஸ்டெல்லா சப்போர்ட் அப்படின்ற நியூ ரெக்கார்ட் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கோ பேக் டு UiPath ஸ்டூடியோ. இங்கே வந்து நம்ம வந்து இப்போது நம்ம மேனுவலாக கொடுத்துருக்கோம், வேல்யூஸ் எல்லாமே மேனுவலாக கொடுத்துருக்கோம். பட் ரியல் டைமில் வந்து இப்படி நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா. ரியல் டைமில் வந்து நம்மளால் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை இதுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, தட் இஸ் டைனமிக். ஸோ அதுக்காக நான் வந்து அசைன் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து 3 அசைன் ஆக்டிவிட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் இஸ் ஃபார் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் வந்து கண்ட்ரோல் K அண்ட் STR EMP ஐடின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் K STR EMP நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அகெயின் கண்ட்ரோல் K STR அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எல்லாமே நான் வந்துட்டு என்னென்னா ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 1 to 4 கொடுத்தேன் இல்லையா, அப்போ 1 to 5 கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு நேம் வந்துட்டு நான் வந்து எட்வர்ட் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். அடுத்தது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் ரன் கமாண்டில் நான் வந்து முன்ன மேனுவலாக கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டைனமிக்காக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். நான் எப்படி இது வந்து டைனமிக்காக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றது பாருங்கள். ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட். நமக்கு வந்து இந்த காலம் வந்து ஒரு நிமிஷம் வந்து டேபிள் கிரியேட் பண்ணால் அது வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஃபாலோட் பை வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக, I'm going to remove this. Okay, add single quotes, double quotes, then call plus and call your variable str employee id, then add plus, then double quotes and single quotes. இதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேங்களா, நீங்கள் எந்த இன்டர்வியூவில் கேட்டாலையும் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் இன்டூ ஒரு டேபிளில் வந்து நியூ ரெக்கார்ட் ஆட் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா வேரியபிள் எப்படி பாஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கிளியர் சின்டெக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ யூ ஹாவ் டு மென்ஷன் தட் வித்தவுட் எனி எதையுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ யூ ஹாவ் டு டெல் தட் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், தென் ஃபாலோட் பை ஓப்பன் ப்ராக்கெட், then column first column and comma, second column, third column. So likewise again we need to add values, open bracket, single quotes, double quotes, plus we need to call the variable அப்படின்ற மாதிரி plus double quotes and single quotes. அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து சின்டெக்ஸ் வந்து சொன்னால் தான் வந்து உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் உங்கள் மேலே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு I add double quotes plus then str employee name again plus double quotes, single quotes. Again இந்த சப்போர்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். டபுள் கோட்ஸ் ப்ளஸ் str department
plus double quotes, plus double quotes, single quotes. Okay, now everything is done. ஸோ நமக்கு வந்து ஸ்டில் வந்து நமக்கு வந்து எரர் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு எரர் வந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து வேரியபிளாக பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வேரியபிளையும் நமக்கு வந்துட்டு நியூ ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது, ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் ஃபைல். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடுவோம். ஓகே, எக்ஸிக்யூட். எஸ், வி ஹவ் ஆடட் 125 எட்வர்ட் சேல்ஸ், நியூ ரெக்கார்டு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம இங்கே நீங்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்சர்ட் இன்டூ இந்த கொரியில் வந்துட்டு நீங்கள் டைனமிக்காக வந்து வேரியபிளில் பாஸ் பண்ணிட்டீங்க. பட் இங்கே வந்து நம்ம வந்து மேனுவலாக தானே வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் திங்க் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம எப்படி வேரியபிளில் வேல்யூ பாஸ் பண்ணுறது மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரியல் டைமில் எப்படி இருக்குன்னா, டேட்டா வந்துட்டு எக்ஸல்லேருந்து நீங்கள் வந்து டிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் ஒரு வெப்சைட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எஸ்ஏபியில் ஒரு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ், அதோட ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ் கைண்ட் ஆஃப் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர், அதோட சேல்ஸ் அமௌண்ட், என்ன மாதிரியான நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஒரு டிபியில் ஸ்டோர் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் எல்லாமே அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி லூப் கண்டிஷனில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த வே. அதர் வேயில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அங்கேருந்து டிபிக்குள்ளேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய லாஜிக்கலான ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது இதில். ஸோ ஸ்டே டியூன். இந்த என்டையர் சீரியஸுமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் எக்ஸல் 2 டிபி, வெப் 2 டிபி அண்ட் விண்டோஸ் 2 டிபி இந்த மாதிரியான நிறைய பிஓசி வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்துட்டு இந்த ஒரு டேட்டா வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும் டிபிக்குள்ளே, ஸோ மேனுவலாக எப்படி பண்ணோம், ஸோ அதுக்கப்புறம் வந்து டைனமிக்காக எப்படி சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 1 by 1 தான் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கொரி எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கொரியை வந்து எழுதுறதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரான கரெக்டான கொரி எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து ஹிட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த கொரியை அப்படியே வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரன் கமாண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேல்யூ சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும். எஸ், அப்பயும் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்லோவாக வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ வேரியபிளில் வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஸோ அந்த வேரியபிளையும் ஒர்க் ஆகுது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக வந்துட்டு ஸோ யூ கேன் ட்ரை வித் என்ன சொல்கிறது, வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லேருந்து வேறு ஒரு அப்ளிகேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டேட்டாவை ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை எப்படி வந்து நான் மாடிஃபை பண்ணுறது இல்லை அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கம்மிங் செஷனில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற டேட்டாவை எப்படி வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வருது, ஒரு எக்ஸலில் வந்து எப்படி பேஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே அப்கமிங் சீரீஸில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கனெக்ட் வித் அஸ்.